சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 23வது அத்தியாயம். சிவ வழிபாட்டின் இரகசிய முக்கியத்துவத்தை பற்றிய விளக்கம். சிவயோகியின் சிறந்த பக்தி. ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவருக்கு அளித்த போதனைகள். நான் கிருஷ்ணா நதியின் ஒரு கரையிலிருந்து குருகட்டாவிற்கு புறப்பட முற்பட்ட போது தர்மகுப்தர் என்ற வைசியனை சந்திக்க நேரிட்டது. அவரும் ஸ்ரீ ஸ்ரீபாதரை தரிசிக்க குருகட்டாவிற்குத்தான் வந்து கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டிக்கு உறவுக்காரர் என்பதை உரையாடலின் போது தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. நான் இதுவரை சந்தித்த ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருடைய பக்தர்கள் அனைவரும் அவருடைய தெய்வீக வரலாறு, லீலைகள், அற்புதங்கள் மற்றும் வியத்தகு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை விவரித்தனர். அவர்கள் விவரித்த அற்புதமான நிகழ்வுகளில் ஒரு சிறப்புத்தன்மை இருந்தது. ஒவ்வொருவரும் ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட வயதில் நடந்த சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் கூறினர். அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இல்லை என்றாலும் அவை அற்புதங்களுக்கு எல்லாம் அற்புதமாக தோன்றின. அவை நான் இதுவரை முன்பு கேட்டிராத வினோதமான விஷயங்களாக இருந்தன. இதுவரை ஸ்ரீ ஸ்ரீபாதரின் வாழ்க்கையில் நடைபெற்ற 10 வயது வரையிலான தெய்வீக திருவிளையாடல்கள் அவர் பக்தர்கள் மூலம் வயது வாரியாக கற்பிக்கப்பட்டேன். தர்மகுப்தர் ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய 11வது வயதில் நடந்த நிகழ்ச்சிகளை விளக்குவார் என்று எண்ணினேன். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஒவ்வொரு நொடியும் லீலைகள் புரிந்து கொண்டே இருப்பார். இதற்கிடையில் தர்மகுப்தர் விவரிக்கத் தொடங்கினார். ஐயா சங்கர்பட், நான் ஒரு சிவபக்தன். ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு 11 வயது இருக்கும் போது ஒரு சிவயோகி பீதிகாபுரத்திற்கு வந்தார். அவர் மதிக்கத்தகுந்த ஒருவர். அவர் தன் கையாலேயே பிச்சை எடுப்பார். அவரிடம் பை, தட்டு அல்லது பாத்திரம் எதுவும் கிடையாது. பார்ப்பவர்கள் கண்களுக்கு ஒரு பைத்தியக்காரன் போல தோற்றமளித்தார். அவர் முதலில் குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். அவருடைய தூசு படிந்த உடலையும் பைத்தியம் பிடித்தது போன்ற தோற்றத்தையும் கண்ட கோவில் அர்ச்சகர்கள் அவரை கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை. எந்தவித உடல் உணர்வுகள் இல்லாத அவதூதர் அவர். அவர் மீண்டும் மீண்டும் சிவனின் பஞ்சாட்சரத்தை கூறிக்கொண்டிருந்தார். நான் குதிரையில் சவாரி செய்து கொண்டு ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டியின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன். ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டி எனக்கு மைத்துனர் முறை. வழியில் எப்போதும் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு செல்வது என் வழக்கம். நான் மிகவும் பிரபல்யமான வைசியன் என்பதால் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் என் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்தனர். தாராளமாக சம்பாவனை கொடுப்பது என் பழக்கம். நான் சம்பாவனையாக 5 வராகன்கள் கொடுத்தேன். அதை அவர்களுக்குள் பங்கு போட்டு கொண்டனர். அவர்கள் தங்களுடைய பண கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளை தெரிவித்தார்கள். என்னை போன்ற உன்னதமான வைசியர்கள் ஒத்துழைத்தால்தான் சனாதன தர்மம் காப்பாற்றப்படும் என்று திட்டவட்டமாக கூறினர். திடீரென ஒரு சிவயோகி வீசும் காற்றைப் போல கோயிலுக்குள் நுழைந்தார். அவருடன் 2 பாம்புகளும் கோவிலுக்குள் நுழைந்தன. அவற்றை பார்த்த அர்ச்சகர்களுக்கு குப்பென்று வியர்த்து கொட்டியது. சிவயோகி அவர்களிடம், அர்ச்சகர்களே, பயப்படாதீர்கள். இவை நீங்கள் வணங்கும் குக்குடேஸ்வரரின் ஆபரணங்கள். ஒரு குழந்தை எப்படி தன் தந்தையை தழுவிக்கொள்ளுமோ அதேபோல் இவர்கள் ஸ்ரீ குக்குடேஸ்வரரை தழுவிக்கொள்ள ஆவலாக இருக்கிறார்கள். இவை நம்முடைய சகோதரர்கள் போன்றவர்கள். நம் சகோதரர்களை பார்த்து பயப்படுவது, ஓடுவது அல்லது கொல்வது மகா பாவம். அர்ச்சகர்கள் செய்த சிறப்பு பூஜையில் இங்கு ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். மிகுந்த அக்கறை மற்றும் சிரத்தையுடன் சர்பங்களை ஆபரணமாக அணிந்திருக்கும் ஸ்ரீ குக்குடேஸ்வரரை வணங்குவோம். நமக்கு மற்றும் ஜமக்க மந்திரங்களை இனிமையான குரலில் ராகத்துடன் பாடுவோம் என்றார். அர்ச்சகர்கள் செய்வதறியாமல் தவித்தனர். அர்ச்சகர்களில் சிலர் முகஸ்துதி செய்பவர்களாக இருந்தனர். பணக்கார பக்தர்கள் அர்ச்சகர்களுக்கு தாராளமாக சம்பாவனை அளிக்கும் வகையில் முகஸ்துதியான வார்த்தைகள் பலவற்றை பேசுவார்கள். பீதிகாபுரத்தில் சூரிய சந்திர சாஸ்திரி என்ற பெயருடைய அர்ச்சகர் ஒருவர் சிறந்த பண்டிதர் மட்டுமல்ல, மத சம்பிரதாயங்களையும் சிரத்தையாக கடைபிடிப்பவர். அவருக்கு ஸ்ரீ ஸ்ரீபாதர் மீது மிகுந்த பக்தி இருந்தது.
அவர் ஸ்ரீபாதரை நினைத்து கொண்டு இனிமையான குரலில் ராகத்துடன் நமக்க மற்றும் ஜமக்க மந்திரங்களை பாராயணம் செய்ய தொடங்கினார். அங்கு வந்திருந்த நாகங்களும் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த ராகத்திற்கு ஏற்றாற்போல தன் தலையை அசைத்தது. சூரிய சந்திர சாஸ்திரி சிவயோகியை ஸ்ரீ பாப்பநாரியாவின் வீட்டிற்கு அழைத்து வந்தார். சிவயோகியை திருப்திப்படுத்தும் வகையில் தாராளமாக உணவு அளிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் சிவயோகிக்கு ஸ்ரீபாதரின் தரிசனம் கிடைத்தது. ஸ்ரீபாதர் அவருக்கு சிவசக்தி ஸ்வரூபத்தின் காட்சியை அளித்தார். சிவயோகி 3 நாட்களுக்கு சமாதி நிலையில் இருந்தார். 3 நாட்களுக்கு பின்னர் சிவயோகிக்கு ஸ்ரீபாதர் தன் தெய்வீக கரங்களாலேயே உணவூட்டினார். பின்னர் ஸ்ரீபாதர் மிகவும் சுருக்கமாக விளக்கும் வகையில், என் செல்வமே, சனாதன தர்மத்தில் கூறப்பட்டுள்ள மதச்சடங்குகளை செய்து மோட்சத்தை அடைந்து கொள். புராணத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் கட்டுக்கதையோ அல்லது பொய்யோ இல்லை. புராணங்களின் சாதாரண அர்த்தமும் அதில் உள்ள மறைமுகமான இரகசிய அர்த்தமும் வேறு. ஆன்மீகத்தில் அதீத நாட்டத்துடன் கடுமையான ஆன்மீக ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் புராணங்களின் உள்ளர்த்தம் மற்றும் ஆழ்ந்த இரகசியங்கள் அவர்களின் ஆழ்மனதில் பளிச்சிடும். பருவங்களுக்கு காரணமான சூரியன் மற்றும் சந்திரனில் சூரியன் உயர்வான எண்ணையும் சந்திரன் மனதையும் குறிக்கிறது. உயர்வான எண்ணை குறிக்கும் சூரியனின் பிரகாசமும் மனதை குறிக்கும் சந்திரனும் ஒன்றிணைந்தால் மட்டுமே படைப்பின் செயல்பாடுகள் நடக்கும். அமாவாசை மாயையை குறிக்கிறது. இந்த மாயை சந்திர ஒளியின் கோண அளவை கூட்டி முதலில் வசுக்கள் என்ற ஆற்றலை படைத்து மீண்டும் அதனுள்ளேயே ஐக்கியமாகிவிடும். எப்படி மாயை பரமாத்மாவின் பிரகாசத்தை ஆழ்மன சந்திரனின் உருவத்திற்கு செலுத்துகிறதோ, சூரியனின் கதிர்களும் சந்திரனுக்கு செலுத்தப்படும். மாயையும் அமாவாசையும் செயலற்ற ஒன்று என்றாலும் அவற்றின் மூலமாக தோன்றிய உலகம் அதன் அறிவு சார்ந்த தாக்கத்திற்கு அருகில் இருப்பதால் அறிவுள்ள மற்றும் செயலற்ற பண்புகளின் கலவையாக இருக்கும். எப்படி வசந்த காலம் இயற்கை சுழற்சியின் துளிர்விடும் காலத்தின் அடிப்படையோ, பெண்களின் மாதவிடாய் சுழற்சியும் குழந்தை பிறப்புக்கு அடிப்படையாக விளங்குகிறது. பிரம்மஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் ஒரு பெண்ணிடம் இருக்கும் வம்சத்தில் இருந்துதான் தோன்றியது. பெண்களின் மாதவிடாய் சுழற்சி படைப்பாளியான பிரம்மத்தை எதிர்க்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே பிரம்மஹத்தியால் அது உருவாக்கப்பட்டது என்று பண்டிதர்களால் கூறப்படுகிறது. வேதத்தின் இரகசியங்கள் சந்தஸ் என்கிற போர்வையில் மறைக்கப்பட்டுள்ளதால் அது சந்தசா என்று அழைக்கப்படுகிறது. பெண்களின் மாதவிடாய் சுழற்சி நேர்மையாக இல்லாமல் குறுக்குத்தன்மையுடன் இருப்பதால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 3 நாட்கள் தள்ளி வைக்கப்படுகிறார்கள். சொர்க்கம் இயற்கையான ஒளியுடன் பளபளப்பான கோலமாக இருக்கும். மனிதர்களின் இடமான பூமி இறப்பு மற்றும் பிறப்பின் இடம். மற்ற நரகங்கள் சூரியனின் ஒளியில் ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அவை புருஷ்ணுலு என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து பாதாள லோகங்களிலும் ஜாதவேதன், அக்னி தேவரின் பெயரான ஜாதவேதன் மற்றும் மற்ற தெய்வீக ஆற்றல்களும் இருக்கும். நாம் வாழும் பூமி பாதாளத்திற்கு முன்னால் உள்ளது. அக்னியே பிரதான தெய்வம். அனைத்து 8 தெய்வீக ஆற்றல்களும் அஷ்டவசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவை சூரியனிடமிருந்து ஒளி பெறுவதால் அவை வசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 8 கோளங்களுக்கும் இடையே உள்ள காற்றோட்டம் நிறைந்த இடம்தான் 7 கடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. யாக்ஞவல்யர் என்கிற முனிவர் இந்த காற்று கடலையும் குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சாதாரண மக்கள் 7 கடல்கள் என்பதை தண்ணீர் என்றுதான் நினைத்து கொள்வார். ஆனால் அது சரியல்ல. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியே.